அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு கூட்டத்தாரை குரங்குகளாக மாற்றிய விடயத்தை பற்றி கூறுகிறான். உலக வரலாற்றில் ஒரு கூட்டத்தையே அல்லாஹ் குரங்குகளாக மாற்றினான். யார் அந்த கூட்டத்தினர், எதற்காக வேண்டி அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள், அவர்கள் எந்த பாவத்தை செய்தார்கள், அவர்கள் எந்த காலத்திலே வாழ்ந்தார்கள் என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே 1000க்கு மேற்பட்ட வரலாறுகளை கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த வரலாறுகளை அல்லாஹ் கூறுவதனுடைய நோக்கம் அந்த வரலாறுகளை அறிந்துவிட்டு படித்துவிட்டு போவதற்காக கிடையாது. அந்த வரலாறுகளிலே இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அருமையானவர்களே, இந்த அடிப்படையில் ஏராளமான படிப்பினை தரக்கூடிய வரலாறுகளை குர்ஆன் பேசுகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 65 வசனம் 66, இதே போல சூரத்துன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 47, சூரா அராஃப் அத்தியாயம் 7 வசனம் 163 ஒரு கூட்டத்தினருடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ஆச்சரியமாக பேசுகிறான். அந்த கூட்டம் யார்? அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது அஸ்ஹாபுஸ் சபுத், சனிக்கிழமை உடையவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதே கூட்டத்தினருக்கு ஐலாவாசிகள் என்றும் சொல்லப்படும். இவர்களுக்கு சனிக்கிழமை உடையவர்கள் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், முஸ்லிம்களாகிய எமக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமையை புனித நாளாக தந்திருக்கிறான். இதே போல கிறிஸ்தவர்களுடைய புனித நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. இதே போன்று யூதர்களுடைய புனித நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது. இந்த ஐலாவாசிகள் யூதர்களுடைய ஒரு பிரிவினர். இந்த ஐலா என்பது கடற்கரை பிரதேசம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் இந்த ஐலாவாசிகள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அராஃப் அத்தியாயம் 7 வசனம் 163 கூறும் பொழுது வஸ்அலுஹும் அனில் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹர், கடலோடு ஒட்டி வாழக்கூடிய அந்த கூட்டத்தினரை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே இவர்கள் கடற்பகுதியிலே வாழ்ந்தவர்கள். இவர்களுடைய தொழில் மீன்பிடி தொழிலாக இருந்தது. மீன்களை பிடித்து தான் இவர்கள் வாழ்க்கையை நடாத்தி வந்தார்கள். அந்த மீன்களை பிடித்து தாங்களும் சாப்பிடுவார்கள், கடைகளுக்கு போய் விற்பார்கள். இதே போல அந்த மீன்களை காய வைத்து கருவாடு போல ஆக்கி இதையும் இவர்கள் பதப்படுத்தி மார்க்கெட்டுகளிலே விற்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்க வேண்டாம் என்ற ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தான். ஏனைய 6 நாட்களில் நீங்கள் தாராளமாக மீன் பிடித்துக் கொள்ளுங்கள், ஆனால் சனிக்கிழமை உங்களுடைய புனித நாளாக இருப்பதின் காரணமாக அந்த நாளிலே நீங்கள் அமல் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும், எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களுக்கு தடை விதித்திருந்தான். இவ்வாறு இவர்கள் சனிக்கிழமை மட்டும் மீன் பிடிக்காமல் ஏனைய 6 நாட்களில் மட்டும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த கூட்டத்தினரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏனைய 6 நாட்களில் மீன்கள் மிக குறைவாகத்தான் இவர்களுடைய வலையிலே மாட்டும். ஆனால் சனிக்கிழமை அன்று மட்டும் கடலுடைய மேற்பரப்பு, தண்ணீருடைய மேற்பரப்பிற்கு வந்து அப்படியே அதிகமான மீன்கள் இருக்கும். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறும் பொழுது இத் யஅதூன ஃபிஸ் சப்தி இத்தீஹிம் ஹீதானுஹும் யௌம சப்திஹிம் ஷுர்ரஅன், ஷுர்ரஅன் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். அதாவது சனிக்கிழமை அன்று மீன்கள் தண்ணீருடைய மேற்பட்டத்திற்கு வந்து அப்படியே தன்னுடைய முகங்களை வெளியே காட்டிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் யௌமலா யஸ்பிதூன் லா தஅதீஹிம், ஆனால் சனிக்கிழமை அல்லாத ஏனைய நாட்களில் இவ்வாறு மீன்கள் தண்ணீருடைய மேற்பட்டத்திற்கு வராது. இதை பார்த்த அந்த ஊர்வாசிகள் என்ன நினைத்தார்கள் என்றால், இது என்ன ஆச்சரியம், ஏனைய 6 நாட்களில் எமக்கு மீன் படுவதே மிக குறைவாக இருக்கிறது, வலைகளிலும் மிக குறைவாகத்தான் படுகிறது. ஆனால் அல்லாஹ் தடுத்த இந்த சனிக்கிழமை அன்று மட்டும் எப்படி இந்த அளவுக்கு மீன் அதிகமாக இருக்கிறது? எந்த அளவுக்கு என்றால் தஃப்சீருல் ஹாஸின்ல குறிப்பிடுகிறார்கள், அந்த சனிக்கிழமை அன்று கடலுடைய நீரை விட மீன்கள் தான் அந்த ஊர்வாசிகளுடைய கண்களுக்கு அதிகமாக தெரியும் என்று வருகிறது. இந்த அளவுக்கு அதிகமான மீன்கள் தண்ணீருடைய மேல் மட்டத்திற்கு வந்து இருக்கும் சனிக்கிழமையுடைய நாளில் மட்டும். அல்லாஹ் அந்த நாளில் தான் மீன்களை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் அந்த ஊர்வாசிகளுடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை போடுகிறான். என்னவென்றால், அல்லாஹ் சனிக்கிழமை அன்று தானே உங்களுக்கு மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், நீங்கள் வெள்ளிக்கிழமை என்றே இதற்கு முழுமையாக ஆயத்தமாகி விடுங்கள் என்ற ஒரு ஊசலாட்டத்தை போடுகிறான். இந்த அடிப்படையில் அந்த ஐலாவாசிகள், அந்த சனிக்கிழமை வாசிகள் என்ன செய்தார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை காலையிலேயே கடலுக்கு சென்று வலைகளை எல்லாம் அப்படியே போட்டுவிட்டு கம்புகளை அடித்துவிட்டு வந்து விடுவார்கள். சிலர் என்ன செய்வார்கள் என்றால், கடலிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்களை சேகரிப்பதற்காக வேண்டி பெரும் கால்வாய்களை வெட்ட ஆரம்பித்தார்கள். அந்த கால்வாய்களை வெட்டிவிட்டு அந்த குழிகளை ஆழமாக தோண்டியிருந்தார்கள். அதற்கு என்ன காரணம்? அந்த சனி
சனிக்கிழமை அன்று கடல் அலைகள் அடிக்கும் பொழுது அந்த மீன்கள் அந்த கால்வாய் வழியாக வந்து இந்த குழியிலே விழுந்துவிடும். இந்த குழி ஆழமாக இருப்பதினால் அந்த மீன்களுக்கு தப்பிக்க முடியாது என்ற ஒரு பிளானை இவர்கள் செய்தார்கள். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமை என்று காலையில் இவர்கள் வலைகளை வீசுவார்கள். சிலர் இவ்வாறு கால்வாய்களை வெட்டுவார்கள். சனிக்கிழமை யாருமே மீன் பிடிக்க செல்ல மாட்டார்கள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு சென்று பார்த்தால் தங்களுடைய வலையிலே அதிகமான மீன்கள் பட்டிருக்கும். இதே போல இவர்கள் வெட்டிய அந்த கால்வாய்களிலே அதிகமான மீன்கள் இருக்கும். இப்படி இவர்கள் பல நாட்களாக செய்து வந்தார்கள். இவர்கள் இவ்வாறு செய்யும் பொழுது அல்லாஹுடைய எந்த தண்டனையும் எந்த சோதனையும் இவர்களுக்கு இறங்கவில்லை. இதை பார்த்த இந்த சனிக்கிழமை வாசிகள் நினைத்தார்கள், வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் இவ்வாறு செய்கிறோம், அல்லாஹுடைய எந்த தண்டனையும் எமக்கு இறங்கவில்லை. ஆகவே இந்த சனிக்கிழமையும் நாங்கள் இவ்வாறு செய்தால் அல்லாஹ் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று சொல்லி இவர்கள் எல்லை மீற ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் சென்றதற்கு பிறகு சனிக்கிழமை என்றும் இவர்கள் மீன் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அதிகமான மீன்கள் இவர்களுடைய வலைகளிலே மாட்டிக்கொண்டிருந்தன, அந்த குழிகளிலே வந்து விழுந்து கொண்டிருந்தன. இந்த ஐலாவாசிகள் 70,000 பேர் இருந்தார்கள். அல்லாமா ஹாசின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர்ல இந்த சம்பவத்தை முழுமையாக சூரா பக்கராவுடைய அந்த 65வது 66வது ஆயத்துக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த 70,000 பேர்கள் 3 பிரிவினர்களாக இருந்தார்கள். ஒரு பிரிவினர் என்ன செய்தார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சனிக்கிழமை அன்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தானும் மீன் பிடிக்காமல் இருந்தார்கள், மற்றவர்களையும் மீன் பிடிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் 12,000 பேர் இருந்தார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள், தாங்கள் மீன் பிடிக்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்களை மீன் பிடிக்க வேண்டாம் என்றும் தடை செய்ய மாட்டார்கள். நாங்கள் பிடிக்க மாட்டோம், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மூன்றாவது கூட்டத்தினர் தான் எல்லை மீறியவர்கள். சனிக்கிழமை என்று கூட பார்க்காமல் அந்த நாளிலும் இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே முதல் வகையினர் இந்த கூட்டத்தினரை பார்த்து, அல்லாஹ் சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான், அப்படி இருந்தும் எதற்காக நீங்கள் மீன் பிடிக்கிறீர்கள், அல்லாஹுடைய சோதனை தண்டனை உங்கள் மீது இறங்கிவிடும், அதனால் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்தும் இவர்களுடைய பேச்சை கேட்காமல், நீங்கள் எதற்காக எங்களுக்கு சொல்கிறீர்கள், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய பேச்சை கேட்காமல் இவர்கள் மீண்டும் எல்லை மீற ஆரம்பித்தார்கள். இதற்கு பிறகு அந்த மீன் பிடிக்க வேண்டாம் என்று தடுத்த பிரிவினர் இந்த எல்லை மீறியவர்களை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி லா நுசாகினுக்கும் ஃபீ கர்யத்தின் வாஹிதா, அல்லாஹ் மீது சத்தியமாக இதற்கு பிறகு நாங்கள் உங்களுடன் ஒரே ஊரிலே வாழ மாட்டோம் என்று சொல்லி இவர்கள் தனியாக பிரிந்து வந்து விட்டார்கள். அதே ஊரில் தனியாக ஒரு இடத்திற்கு வந்து அந்த எல்லை மீறியவர்கள் இவர்களுடைய பக்கத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரும் சுவரையும் எழுப்பிவிட்டார்கள். ஆகவே அந்த ஊர் இரண்டாக பிரிந்தது. நல்லடியார்கள் ஒரு புறத்திலும் எல்லை மீறியவர்கள் ஒரு புறத்திலும் இருந்தார்கள். இருவர்களுக்கு மத்தியிலே தடுப்பு சுவர்கள் போடப்பட்டிருந்தது. இவர்கள் யாராவது இந்த பக்கம் வருவதாக இருந்தால் அவர்களுடைய அந்த தடுப்பு சுவரிலே இருந்த வாசலை திறந்து தான் வர வேண்டும். இதே போல இவர்கள் இந்த பக்கம் வருவதாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு வாசல் இருந்தது, அதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த பக்கம் வர வேண்டும். இவ்வாறு பல வருடங்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருந்தன. கடைசியாக ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த மக்களை எச்சரித்தும் அவர்கள் கேட்கவில்லை. கடைசியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூட்டத்தினரை சபித்து விட்டார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது விழ ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தண்டனை இவர்கள் மீது விழ ஆரம்பித்தது. அது எப்படி என்றால், அருமையானவர்களே, இந்த நல்லவர்கள் தங்களுடைய அந்த சுவரிலே இருந்த கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனால் எல்லை மீறியவர்கள் யாருமே அவர்களுடைய பக்கத்தில் இருந்து வரவில்லை. ஆகவே அவர்களுடைய கதவும் அவ்வாறே மூடப்பட்டிருந்தது, எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் இருந்தது. அதனால் அதிகமான நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார்கள், அவர்களில் யாருமே இவர்களுடைய கண்களுக்கு படவில்லை. ஆகவே இந்த கூட்டத்தில் சிலர் என்ன செய்தார்கள், அந்த சுவர்களுக்கு மேலே ஏறி பார்ப்போம் என்று சொல்லி சுவர்களுக்கு மேலே ஏறி பார்த்தால் அவர்கள் கண்ட விடயம், அல்லாஹு அக்பர், பெரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அது என்னவென்றால், இவர்கள் பார்க்கும் பொழுது அந்த ஊரிலே எந்த ஒரு மனிதரையும் இவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அதற்கு மாற்றமாக அதிகமான குரங்குகள், வாள் உள்ள குரங்குகள் தான் அந்த ஊர்களிலே இருந்தது. இதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். கண்ணியமானவர்களை, காரணம் என்ன? அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லியும் அந்த சனிக்கிழமை என்று இவர்கள் மீன் பிடிக்க சென்றார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் அவர்களுடைய பேச்சையும் கேட்கவில்லை. கடைசியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த கூட்டத்தினரை சபித்தார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த அஸ்ஹாபு சபத் சனிக்கிழமை உடையவர்களின் மீது இறங்கியது. அல்லாஹ் என்ன செய்தான்? கூனு கிரதத்தன் ஹாசியின், கேவலம் அடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் அந்த கூட்டத்தினருக்கு உத்தரவிட்டால் அந்த கூட்டத்தினர் அனைவரும் குரங்குகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். தப்சீருல் ஹாசின்ல வருது, அந்த ஊரிலே இருந்த வாலிபர்கள்
சிறுவர்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் வயோதிபர்களை அல்லாஹ் பன்றிகளாகவும் மாற்றிவிட்டான் என்பதாகவும் ஒரு ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றில் முதலாவதாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்தினரை, ஒரு கூட்டத்தினரை குரங்குகளாக மாற்றினான் என்று சொன்னால் அது யூதர்களை சேர்ந்த இந்த ஐலாவாசிகளை தான். அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்ன ஒரு விடயத்தை செய்தார்கள், எல்லை மீறினார்கள். அல்லாஹ் அனைவரையும் குரங்குகளாக மாற்றினார். குரங்குகளாக மாறி 3வது நாளில் அனைவரும் இறந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ் யாராவது ஒரு கூட்டத்தினரை ஏதாவது ஒரு தோற்றத்திலே மாற்ற விரும்பிவிட்டால், அல்லாஹ் மாற்றிவிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் 3 நாட்கள் தான் உயிர் வாழ்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அனைவரும் மரணித்து விடுவார்கள். இது சஹீஹுல் புகாரியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஆச்சரியமான வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ரா, சூரா நிசா, சூரா அராஃபிலே தெளிவாக கூறுகிறான். அல்லாஹ் கூறிவிட்டு எனக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆகவே இது போன்ற ஏராளமான குர்ஆன் சொல்லக்கூடிய ஆச்சரியமான வரலாறுகள் இருக்கின்ற. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக அவற்றை பற்றி பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.